சபையோருக்கு அன்பு வணக்கம். இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல. ஆக்சுவலி ஒவ்வொரு வாரமும் நம்ம அசோசியேஷனில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி எங்கள் இசி மெம்பர் 2 பேர் 2 ஆக்ட் சம்மந்தமாக பேசுகிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம அசோசியேஷன் சார்பாக வருக என வரவேற்றுக்கிறோம். மிஸ் நந்தினி பிரியதர்ஷினி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன்ஸ் ஆக்ட் 1937 பற்றியும், நம்மளுடைய பிரியங்கா ஜோதி அவர்கள் தமிழ்நாடு உமன் ஓரியன்டட் லா பற்றியும் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வரவேற்கின்றோம். மற்றும் ஏனைய நமது சங்க உறுப்பினர் அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்னென்னா ஆக்சுவலி நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் இப்போ தான் படிக்கிறதுக்காண்டி வெளியில் வந்திருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அவங்க ஹோல்டு பண்ணுற போஸ்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னாங்க, நீதித்துறையில் அதிகமான பெண்கள் பணியிடத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. சிவில் ஜட்ஜ் போஸ்ட்டில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மற்ற போஸ்ட்லேயும் பெண்கள் அவங்களுடைய போஸ்ட்டை எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதே அவங்க ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சாதான். ஏன்னா கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான ப்ரிப்ரேஷன் லா படிக்கிற பேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் லா படிக்கிறப்ப அதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் லாயராக வந்த பிறகு அட்வொகேட்டாக அவங்க ஒரு தொழிலை இது பண்ணி மேற்கொண்டு நடத்தலான்னு முயற்சி பண்ணுறப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறத பற்றி அவங்க சின்ன ஒரு யோசனை இருக்கும். ஸோ நம்ம அட்வொகேட்டாக இருந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் போயிட்டோம்னா அடுத்து நம்ம அவங்களுக்குன்னு சில ஆசைகளோடு தான் வந்திருப்பாங்க அட்வொகேட்டாக. ஸோ திரும்ப ப்ராக்டிஸ்க்கு வர முடியுமா முடியாதான்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் செலக்ட் ஆனாலும் அவங்களோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அவங்க கவர்மெண்ட் போஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் கூட இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனை அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய அட்வொகேட் ப்ரொஃபஷன் நமக்கான சுதந்திரத்தை எப்படி கொடுக்குதுன்னா, நம்ம சாகும் வரைக்கும் நம்ம அட்வொகேட்டாகவே இருக்கலாம். ஸோ அந்த சுதந்திரத்தை கொடுக்குது. அதனால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்ட்டு போகிறது பற்றி ஐயமே தேவையில்லை. நம்ம எப்போ வேணால் இந்த ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணிக்கிறோம். விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும். ஏன்னா எந்த சுதந்திரத்துக்கும் அடிப்படை பொருளாதார சுதந்திரம் மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறணும்னா இப்போ ஜூனியர் லெவலில் வரவங்க எடுத்தோடனே அவங்க பொருளாதாரத்தில் தன்னிறைவு ஆக முடியாது. ஆனால் அதுவே அந்த ஜூனியர் லெவலில் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி அவங்க ஒரு போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகிறப்ப அவங்க பொருளாதாரத்தில் தன்னிறைவும் ஆகலாம், அவங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றலாம், நம்ம நாடும் அதனால் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி அடையும். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வர காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள், படிங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ தான் கால்ஃபர் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்க கால்ஃபர் என்னென்னா நம்ம நோட்ரி பப்ளிக் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை போடணும்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலில் இருக்கணும். உமன் மற்ற ஓபிசி எஸ்டி இவங்களுக்கு தான் 7 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் அவங்க எலிஜிபிலிட்டி. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்லேயும் பார் கவுன்சிலையும் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு அவங்க நோட்ரி பப்ளிக் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதை இப்போ நாளைக்குள்ளே முடிக்கிறவங்க முடிங்க. அடுத்து கால்ஃபர் இப்போ கரண்ட்டில் இப்போ என்ன இருக்குன்னா லா கிளர்க்கு கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ அதை நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் ROC நம்பர் 48/2028 இதில் இருக்குது. அதில் போய் பாருங்கள், எலிஜிபிலிட்டி இருக்கும். அதில் எலிஜிபிலிட்டி பார்த்தா அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி இது ப்ரிலிமினரியில் எதுவும் இருக்காது, இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு அது ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆனால் அவங்க ப்ராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேட் அவங்க இருக்கணும். அது இல்லாமல் பிலோ 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ லா முடித்தவங்க லா கிளர்க் அந்த லா ரிசர்ச் அந்த இதில் போய் நீங்கள் வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலி அது மேனுவலாக தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதில் போஸ்டிங் 28 போஸ்ட் கால்ஃபர் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க போஸ்ட்டுக்கு நம்ம போக ட்ரை பண்ணலாம். அது என்னென்னா ஹைகோர்ட்டில் தான் அந்த போஸ்டிங். ஜட்ஜஸ்க்கு லா கிளர்க் லா அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட்டு சொல்லப்போனால் அது கன்சாலிடேட் பேமெண்ட் வரும், மினிமம் 50,000. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து இப்போ ஏபிபி கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளே அதை அப்ளை பண்ணணும். நீங்கள் அது நோட்டிஃபிகேஷன் போய் டிஎன்பிசி இதில் போய் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ அது ஒன் டைம் என்ட்ரி தான். அது உள்ளே போயிட்டு என்னென்ன அவங்க க்ரைட்டீரியா கேட்குறாங்க எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதாவது என்ன கேட்குறாங்களோ கரெக்டான தகவல் கொடுக்கணும், அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் ஆகாத அளவுக்கு. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் பிப்ரவரியில் ப்ரிலிமினரி இருக்குது. ஸோ ஒரு 50 நாள் சாலிடாக இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஏபிபியில் வந்து என்ன பேப்பர் முக்கியமாக கேட்பாங்கன்னா, ஏபிபிக்கு மட்டும் கிடையாது, லா ஓரியன்ட் எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு 5 பேப்பர் வந்து எல்லா இதுலேயுமே கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ, அப்புறம் பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ், அப்புறம் சிவில் ப்ரொசீஜர் கோட். இந்த 5 லாவும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், லா ஓரியன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம், சிவில் ஜட்ஜுக்கு, அப்புறம் இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு, எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக். ஸோ இதை வந்து தரவாக எல்லா ஆர்டிக்கல், எல்லா செக்ஷன்ஸ், எல்லா ரூல்ஸ் எல்லாத்தையுமே, ஆர்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒன்று விடாமல் இந்த 5 சப்ஜெக்ட், இந்த 5 லாவையும் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்து வந்து லீகல் எய்டு, இந்த ஆர்பிட்ரேஷன், இந்த மாதிரி இது கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு இது பண்ணால் ஜென்ரல் நாலேஜ் கேட்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்க்குன்னு போகிறவங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் வந்து 100 மார்க்ஸ் கேட்குறாங்க, காமன் ஆப்டிடியூட் சேர்த்து 100 மார்க்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஜென்ரல் நாலேஜை படிக்கணும்னா புக்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு என்னுடைய சின்ன சஜஷன் நான் என்ன சொல்வேன்னா, அவங்க எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, 6 to 12th அந்த புக்ஸை வாங்கி எல்லா சப்ஜெக்டும், தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமச்சீர் கல்வி இதுவும் வாங்கலாம். இல்லாட்டினா வந்து என்சிஆர்டி புக்ஸு இதை வாங்கி வச்சுட்டு ஜென்ரல் நாலேஜ், ஏன்னா 100 மார்க்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜென்ரல் நாலேஜ் படித்தே ஆகணும். அந்த ஜென்ரல் நாலேஜ் எதுக்கு உதவும்னா, ஒரு கண்ட்ரியோட பேசிக்ஸ், வரலாறு, புவியியல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜென்ரல் நாலேஜ் அந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான் அது டெஸ்ட்டுன்னு வச்சா தான் நம்ம வந்து அது சம்மந்தப்பட்ட எல்லாம் நம்ம கரெக்டாக படிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து எக்ஸாமில் வந்து அவங்க அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இருந்தே வந்து மெயினுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி மெயினுக்கு படிக்க ஆரம்பிக்கிறப்பன்னா, இப்போ ஏபிபி எடுத்துக்கிட்டோம்னா அதில் மொத்தம் 54 ஆக்ட்ஸ், மைனர் ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லா போக, மேஜர் ஆக்ட்ஸ் போக 54 மைனர் ஆக்ட்ஸ் இருக்குது, 37 ஜென்ரல் ஆக்ட்ஸ் இருக்குது, 17 வந்து தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து, ஆனால் அதுக்கு மார்க் கம்மி தான். ஆனால் வந்து நீங்கள் அதை படித்து வச்சுட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஜாப் போகிறப்ப வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைனர் ஆக்ட்ஸ்ன்னு நீங்கள் ஒமிட் பண்ணாமல், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மைனர் ஆக்ட்ஸை வந்து எடுத்து நீங்கள் படிக்கணும், ஆர்வமாக படிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மைனர் ஆக்ட்ஸை படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி அந்த மேஜர் ஆக்ட்ஸை நல்லா தரவாக படிச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கால்ஃபர் என்னென்ன வரப்போகுதுன்னா, சிவில் ஜட்ஜு கால்ஃபர் வரப்போகுது. ஏன்னா இந்த வருஷம் 2025 கால்ஃபர் பண்ணியிருக்கணும் அவங்க, ஆனால் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக 2026 ஜனவரியில் கால்ஃபர் சிவில் ஜட்ஜுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கும் இதே 5 சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சுருங்க. அதுக்கும் பிலிம்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் நாலேஜ் ஓரியன்டாகவும் படிச்சுக்கோங்க, மெயினுக்கும் தரவாக பண்ணிக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பேப்பர், ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ஏபிபிலையும் இருக்குது, சிவில் ஜட்ஜிலையும் இருக்குது, தென் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷன் பேப்பருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் தரவாக இப்போ இருந்தே ஒவ்வொரு பேஜாக நம்ம தமிழை இங்கிலீஷையும் மாற்றி மாற்றி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏபிபி எடுத்துக்கிட்டோம்னா வந்து சார்ஜ் ஷீட் நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த டெபோசிஷன், ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் எடுத்து டிரான்ஸ்லேஷனுக்கு இது பண்ணுற மாதிரி அந்த இதில் வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட்டுக்கான அந்த அஃபென்ஸ்க்கு நீங்கள், அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், கொஸ்டின் பேங்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை கொஸ்டின் பேங்க்கை வச்சு படிக்க ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். பிலிமினருக்கும் சரி மெயினுக்கும் சரி கொஸ்டின் பேங்க் நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து மெயினில் நம்ம வந்து எலாபரேட்டாக எழுதுறதுக்கு வந்து என்னென்னா, முன்னெல்லாம் வந்து எவ்வளோ வேணால் எழுதலாம், இப்போ அதெல்லாம் லிமிட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஒரு 20 மார்க் கொஸ்டினுக்கு 200 வேர்ட்ஸ் தான் இருக்கணும்.
அதே மாதிரி 10 மார்க் கொஸ்டினுக்கு 100 வேர்ட்ஸ் தான் இருக்கணும் ஒரு கொஸ்டின். அதுக்கு தான் நம்ம கொஸ்டின் பேங்கை எடுத்து வச்சு அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் நம்மளோட ஓனில் எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு ஆக்டை வச்சு அதோட ஃபேக்டை வச்சு எழுதலாம். அப்படி எழுதுகிறப்ப நம்ம வந்து எத்தனை பேஜ் எழுதுகிறோன்னு பார்க்கணும், அது எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ 20 மார்க் 200 வேர்ட்ஸ்னால் அந்த 200 வேர்ட்ஸுக்குள்ளே அந்த 20 மார்க் கொஸ்டினை நம்ம எழுதி பழகணும். அதே மாதிரி அதாவது அது ஒரே நாளில் அந்த பழக்கம் வந்துடாது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கால்ஃபருக்கு முன்னாடியே அந்த ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இருந்தே எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறப்பயே அந்த அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸாம் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கணும். நெகட்டிவ் மார்க் இருக்கனால எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ இருந்தே பிளான் பண்ணி படித்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் மார்க்கில் இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாம். அது மாதிரி அந்த வேர்டிங்ஸ் கரெக்டாக இது பண்ணி கரெக்டான டு த பாயிண்ட் மட்டும் நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா அதுவும் சரி பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லா ஓரியன்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகாமல் டிஎன்பிசி கால்ஃபரும் வருது. ஸோ நிறைய பேர் அதில் ஆர்வமாக இருக்கிறவங்க டிஎன்பிசிக்கு இப்போ ஜனவரியில் கால்ஃபர் வரும், அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கும் கால்ஃபர் ஜனவரியில் வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு கனவுகளோடு வந்திருப்பீங்க இந்த ஜாப் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அட்வொகேட் ஆனோடனே அதெல்லாம் கொஞ்சம் மறந்துருப்பீங்க. திரும்ப அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்களுக்கான திறமை அதில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கும் யூபிஎஸ்சிக்கும் அப்ளை பண்ணி அதை எக்ஸாமை நீங்கள் த்ரூ பண்ணி நீங்கள் வெற்றி அடையலாம். ஒரு சின்ன அக்னி குஞ்சு மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்பிரிட்டு நாங்கள் உருவாக்குறோம். ஏன்னா அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கிரை காற்றின் பொந்தினீரை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ. ஸோ அது மாதிரி நான் ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பிரிட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணி பெரியாளாக வாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்று தான், நம்ம பெண் சமூகம் வந்து இப்போதைக்கு 30% போராடி வாங்கியிருக்கோம். எல்லா ரிசர்வேஷன்லேயுமே 30% இடஒதுக்கீடு வாங்கியிருக்கோம். எம்பி எம்எல்ஏ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ பார் கவுன்சிலே 30% வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டு அந்த 30% பத்தல 50% ஆக்கணுன்ட்டு, ஏன்னா நம்ம மக்கள் தொகை 50%க்கு அதிகமாகவே இருக்குது நம்ம பெண்களுடைய தொகை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், வேலை வாய்ப்பிலையும் பெண்களுக்கு 50%க்கான இதை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தன்னிறைவு ஆக்கிக்கிறக்காண்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஒன்றில் தோல்வி அடைஞ்சோன்னே நீங்கள் அதை கைவிட்டக்கூடாது. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஏபிபி எக்ஸாமில் இது ஏஜ் லிமிட் பார்த்து அன்லிமிட்டெட், என்னென்னா ஜென்ரலுக்கு மட்டும்தான் 36 போட்டிருக்காங்க, மற்ற அன்லிமிட்டெட். ஸோ யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஜாப் போகிறதுக்கு ஏபிபிக்கு அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிடுங்க, எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம். நம்ம அசோசியேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நாங்கள் சில முயற்சிகளாக எடுத்திருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்ட் புக்ஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு லைப்ரரி ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணலாம் ஒரு பிளானில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அசோசியேஷன் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கோங்க. லீவ் நாளையில் உங்களுக்கு லைப்ரரி வேணும்னா நம்ம கலைஞர் நூலகம், நூற்றாண்டு விழா நூலகம் இருக்குது, இல்லாட்டி நம்ம டிஸ்ட்ரிக்ட் சென்டர் லைப்ரரி ஒன்று இருக்குது சிம்மக்கல்ல. அதாவது நமக்கு தேடல் இருக்கணும், அது ஆர்வம் இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். ஆனால் வழி நிறைய இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேட தேட அந்த வழிகள்லாம் கிடைச்சிரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக நம்ம நந்தினி பிரியதர்ஷினி அவங்க டாபிக் மைனர் ஆக்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். 2 விதமாக இந்த கிளாஸை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணுமா இல்லை இந்த ஆக்டோட ஹிஸ்ட்ரியை தெரியணுமா? ஆப்ஜெக்ட். ஓகே. தி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937. இது ஒரு மைனர் ஆக்ட். ஏன்னா இது மைனர் ஆக்ட் கிளாஸு. மைனர் ஆக்ட் தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸ்னும் இருக்குது, சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ஸ்னும் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937. ஸோ இது தமிழ்நாடு மைனர் ஆக்ட். இது தமிழில் சொல்லணுன்னா அழகாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அப்படின்னு இருக்குது. 1937 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த ஆக்ட் வந்து ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த ஆக்ட் உருவானதுக்கான காரணம் என்னென்னா, மகாத்மா காந்தியோட கொள்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொள்கையாக வந்து மதுவிலக்கு இருந்தது. அந்த பர்டிகுலர் பீரியடில் ராஜாஜி வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு, இந்தியன் மேனுவல் ப்ரொஹிபிஷன் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. ஸோ இது வந்து இந்த அவரோட கொள்கையும்
இந்த ராஜாஜியோட ஆர்டிக்கலும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் ராஜாஜி சிஎம்மாக இருந்தப்போ அவரே கொண்டு வந்த ஆக்ட் தான் மெட்ராஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு தான் ஃபஸ்ட்டு வந்தது. ராஜாஜி வரும்போது ராஜாஜி தான் இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணார், கொண்டு வந்தாங்க. அவர் பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க, 1937 கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஆக்டோட பேர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஏன்னா அது ப்ரீ இண்டிபெண்டன்ஸுங்கிறதுனால நம்மளோட தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்தது. அதனால மெட்ராஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த ஆக்ட் இருந்தது. அந்த 1937 சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் 1969 தமிழ்நாடு ஃபுல்லாக இதை கொண்டு வர்றாங்க. அந்த பேரும் மாற்றிடுறாங்க, மெட்ராஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுங்கிறத மாற்றி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுன்னு கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதை கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் போயிடலாம். ஆப்ஜெக்ட் இதிலே இருக்குது. ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்ன? தடை பண்ணுறது. எதை தடை பண்ணுறது? எந்தெந்த மாதிரி, அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுக்கு கீழே எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் தடை பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ், எவ்வளோ மது வந்து அருந்தலாம் அப்படிங்கிறது, இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள் நம்ம வச்சுருந்தா என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம இந்த சட்டத்துக்கு கொடுக்குறோம், இல்லீகலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்துதலுக்காக தான். எல்லா சட்டமுமே நம்ம கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் இயற்றணும். இப்போ இந்த ஆக்ட் எதுக்குள்ளே வருது அப்படின்னா ஷெட்யூல் 7 வருது. இந்த ஆக்ட் உருவாகிறதுக்கு எந்த ஆர்டிக்கல் தேவைப்படுது அப்படின்னா இம்ப்ரூவ் ஹெல்த். ஆர்டிகல் 47 பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டையே முக்கியமாக கொண்டு வரதுக்கான காரணம். ஆர்டிகல் 47 இம்ப்ரூவ் ஹெல்த்துக்கும் மதுபானத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸில் நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ரக்ஸுக்கு கண்டிப்பாக ஆல்கஹால் கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ இம்ப்ரூவ் த ஹெல்த்துக்கு இந்த ஆர்டிக்கல் தேவைப்படுது. இதுக்குன்னு தனியாக ஒன்று கொண்டு வரணும், அதை ஒழுங்குபடுத்தணும். அதுக்காக தான் இந்த ஆக்டே வந்தது. 1937 வந்து ஒழுங்குபடுத்திட்டாங்க. நம்மளுக்கு வந்து இன்கம்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரெவென்யூ லாஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1971 சிஎம்மாக இருந்தவங்க அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் ரெவென்யூ லாஸ் மட்டும். ரெவென்யூ லாஸ்னால 1971 இந்த ஆக்டே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாரும், லேடிஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷமாக என் வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் வீட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரைக் பண்ணோன்னே திரும்ப வந்து 1974 கொண்டு வராங்க. ஈவன் தோ 1974 அந்த ஆக்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணாலுமே 1937 ஆக்ட்னு தான் கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம பிஎன்எஸ்எஸ்லாம் இப்போ அதை மாற்றி கொண்டு வந்தால் கூட நம்ம 2024 அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இப்படி இல்லாமல் 1937ங்கிற ஆக்ட்லேயே தான் இருக்குது. இது வரைக்கும் 3 தடவை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்கன்னு 3 தடவை ஆயிடுச்சு. 2003 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரைவேட்லாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரான்சிஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களே லைசன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களே வச்சுருந்தாங்க. 2003 தான் அந்த டாஸ்மார்க்குங்கிறது வருது. டாஸ்மார்க்கோட மெயின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்களே இண்டஸ்ட்ரி வச்சு காய்ச்சினாலும் சரி, எல்லாமே கவர்மெண்ட் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் மோனோபோலியாக தான், கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் பண்ணாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து தான் நீங்கள் பண்ண முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த 2003 தான் ஒரு ப்ராப்பர் ரெகுலரைசேஷனாகவே இந்த டாஸ்மார்க்குங்கிற ஒரு உள்ளே வந்ததுனால இது பண்ணுறாங்க. பட் அந்த டாஸ்மார்க்குங்கிறது 17C, இந்த செக்ஷன் டாஸ்மார்க் உருவானதுக்கு அந்த 17C தான் வந்து இந்த டாஸ்மார்க்குங்கிற ஒன்றே வந்து உருவாகுது. அப்போ ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த இதுக்கெல்லாம் வெண்டிங் பண்ணுறதுக்கு, தயாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் இன் ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ் ரூல்ஸ் 2003. இந்த ரூல்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாரில் உள்ளதெல்லாம் ரெகுலர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் இன் ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ் ரூல் 2003. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, இங்கே தான் விற்க முடியும், இவ்வளோ தான் விற்க முடியும், இவ்வளோ தான் நம்மளால் இது பண்ண முடியுங்கிறது இந்த ரூல்ஸில் தான் வந்து சேல்ஸு, அந்த ஷாப்ஸுக்கும் பார்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தது இந்த ரூல்ஸ் தான். இதுக்கும் மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி, ஹெச்ஆர்என்ஸுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த மினிஸ்ட்ரியில் வந்து 3 விதமாக வந்து பிரியும். அந்த பவரு, அந்த எக்ஸசைஸ் பவரு, ப்ரொஹிபிஷன் பவருங்கிறது 3 விதமாக புரியும். ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் 1. ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எல்லா கேஸ்லையும்
பார்த்தீங்கன்னா இவங்களால் பிடிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறது தான் ப்ரொகிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங். அவங்க தான் வந்து எங்கே போனாலும் பிடிக்கிறது, ரைட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களோட வேலைங்கிறதுனால மெஜாரிட்டியாக அந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பிடிப்பாங்க. அடுத்து 3வது டாஸ்மார்க் எதுக்கு? அந்த சேல்ஸு அந்த இதெல்லாம் ரெகுலர் பண்ணுறதுக்காக. ப்ரொகிபிஷன் அண்ட் எக்ஸசைஸுக்கு என்ன வேலை அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம சட்டம் வந்து தப்பாகுது அப்படின்னா அதை ரூல்ஸ் மேக் பண்ணி அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது தான் ப்ரொகிபிஷன் அண்ட் எக்ஸசைஸோட வேலை. ப்ரொகிபிட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அது ப்ரொகிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் விங்ஸ். ப்ரொகிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங், இதில் ஹெட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா ஏடிஜிபி. அவர் மட்டும்தான் இதுக்கு ஹெட்டு. சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்னு நீங்கள் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறதே சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் யார்? ஏடிஜிபி. அவர் தான் வந்து இதுக்கு ஹெட்டு. அவர் என்ன பண்ணலாம்? திடீர்னு போய் ஏதாவது ஒரு இடத்துல செக் பண்ணணும், இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த இடத்துல கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க, இங்கே சாராயம் காய்ச்சுறாங்கன்னு வருதுன்னா அங்கே போய் வந்து இது பண்ணிக்கலாம், ரைட் பண்ணலாம். எங்கே வேணாலும் வித் பர்மிஷன், வித்தவுட் பர்மிஷன் 2 கேட்டகரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து இவர் ரைட் பண்ணிக்கலாம். டாஸ்மார்க்கோடது இப்போ நான் சொன்ன மாதிரி தான். கவர்மெண்ட் ஓன் கம்பெனியாக இருக்கா, என்னவா இருக்குது, வேறு எங்கேயாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது டாஸ்மார்க்கோட வேலை. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வெண்டிங் இதெல்லாமே டாஸ்மார்க்கோட வேலை. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஓவர்வியூ செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். நான் எல்லா செக்ஷன்லாம் எடுக்கலை. நமக்கு ரிப்பீட்டடாக ஜேஎம் எக்ஸாமு, ஏபிபி எக்ஸாமு, நமக்கு ப்ராக்டிக்கலாக எஃப்ஐஆரில் போடுற அந்த செக்ஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். பாட்டிலுக்கு ஒரே டெஃபினிஷன் தான். அது உள்ளே தண்ணி இருக்கணும், அந்த கண்டென்ட் ஜாராகவும் இருக்கலாம், ஃப்ளாஸ்காகவும் இருக்கலாம், அது பாட்டில். செக்ஷன் 3(1)A கேபிட்டல் ஏ, செக்ஷன் 3(1). இப்போ சொல்கிறது எல்லாமே செக்ஷன் 3(1) அப்படின்னா 1, 2, 3ன்னு சொல்லிடுறேன். செக்ஷன் 3(1)A எக்ஸீசபிள் ஆர்டிக்கலோட செக்ஷன் 3(5)A. எக்ஸீசபிள் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த வார்த்தையே எனக்கு படிக்கும்போதே, நான் தமிழில் நிறையா படிச்சிருக்கேன், ஆனால் இங்கிலீஷில் எனக்கு இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் படிக்கிறதுனால. என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அது மனுஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த ஒரு நார்மல் தண்ணியை அதில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறான் இல்லையா, அதை வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறான் இல்லையா, மனுஷன் சாப்பிட்ற ஒரு பொருளில் ஆல்கஹால் கலந்தால் அது வந்து எக்ஸீசபிள் ஆர்டிக்கல். சாதாரண தண்ணியில் நம்ம கள்ளச்சாராயம் காய்ச்சி நம்ம அதை வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட அது 2 ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றுறது வந்து எக்ஸீசபிள் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3(8). இதில் வந்து எக்ஸப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஆசிடும் அதுதான், ஆனால் அதில் வந்து இது எக்ஸப்ஷனில் வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் பர்பஸ்க்காகவும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். இந்த 2 பர்பஸ்க்காக நம்ம ஒரு தண்ணியை வந்து மாற்றுறோன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த லிக்விட் கண்டென்ட்டை நம்ம ஆல்கஹாலாக மாற்றும் போது எக்ஸிசபிள் ஆர்டிக்கலாக வரும். செக்ஷன் 3(8) இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ்னால் ஒரு நம்ம கஞ்சா தான் நம்ம மைண்டில் எப்போவுமே வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லீவ், அந்த கஞ்சாவோட லீவ்ஸு, ஸ்மால் அந்த தண்டு, அதோட ஃப்ளவர், அதோட பழம், அது எல்லாமே வந்து இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ். அது எல்லாமே இன்டாக்சிகேஷன் தப்பு. அது பருக முடியாத ஒரு ட்ரக்ஸ், நம்மளால் ரெகுலராகவோ இல்லை அளவுக்கு அதிகமாகவோ நச்சுத்தன்மை உள்ள ஒரு ட்ரக்ஸு இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பீடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இலை, அது நேச்சுரலாக இல்லாததை அதை அன்நேச்சுரல் பண்ணி அது உள்ள ஒரு புகையிலையை வச்சு அதில் நம்ம சுவாசிக்கிற எல்லாமே நேச்சுரலாகவோ இன்நேச்சுரலாகவோ ஒரு விஷயம் தயாரித்து அதில் வந்து போதை வருது அப்படின்னா அது எல்லாமே இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸு. ஆமாம், அதில் வந்து கொக்கைன் வரும், ஆப்டியம் வரும், அவ்வளோதான். லிக்கரில் என்னென்ன வரும்னா 3(9). லிக்கர்னால் என்னென்னா நம்ம லிக்விட் ஃபார்மில் இருக்கிற எல்லா அந்த போதைப் பொருள் எல்லாமே லிக்கர். கல், சாராயம், கள்ளச்சாராயம், லிக்விட் கன்சிஸ்டிங்கில் நம்ம எந்த ஆல்கஹால் இருந்தாலும் அது வந்து லிக்கர். ஒயினும் உண்டு. எல்லாமே லிக்விட் ஃபார்மில் இருக்கிற எல்லா ஆல்கஹாலும் சீரியஸாக தான் ஒயின் உண்டு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் 3(11). யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணான்னு நான் சொல்லிட்டேன், ஸ்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். மோனோபோலியா 2003க்கு அப்புறம் டிஃபால்ட்டாக அவங்க யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேனுஃபேக்சரர். கண்டிப்பாக கேட்பாங்க,
கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜென்ரல் நாலேஜ் கேள்வியெல்லாம் கண்டிப்பாக வரும். யார் வந்து 311 வந்து மேனுஃபேக்சரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு வரும், இல்லைனா வந்து மேனுஃபேக்சர் இன்டாக்சிகேட்டிங்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன செக்ஷன் சொல்கிறாங்கன்னு வரும். அந்த மாதிரி கேள்வி வரும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், அதனால தான் கேட்பாங்க. 312 பிளேஸு, எந்த இடத்துல காய்ச்சிறோமோ, எந்த இடத்துல விற்கிறோமோ, எந்த இடத்துல எடுக்கிறோமோ, இது எல்லாமே வந்து அந்த அஃபென்ஸோட பிளேஸு. பதனி வந்து லைசன்ஸோடு தான் விற்க முடியும், லைசன்ஸோடு தான் விற்க முடியும், லைசன்ஸோடு தான் விற்க முடியும். இப்போ இவ்வளோ தூரம் செக்ஷனாக பார்த்துட்டோம். செக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் வந்து பனிஷ்மெண்ட்டாக, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு இந்த செக்ஷன்லாம் வருங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. செக்ஷன் 4 தான் இந்த பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டியை பற்றி சொல்லுது. அதை 3 வகையாக டிவைட் பண்ணுறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல வந்து ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்டு 3 இயர்லேருந்து 7 இயர்ஸ், இது பார்ட் ஏ. பார்ட் ஏல 7 இயர்ஸ், அப் டு 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது பார்ட் ஏ. எந்தெந்த செக்ஷன்லாம் அப்படின்னா 4AAA, 4AAA. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 100 அல்லது அதற்கு மேற்பட்ட லிட்டர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 4AAAல 3லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு எவ்வளோ வச்சுக்கலான்னா 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம், 4.5 லிட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே கொண்டு வர முடியாது, நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும்தான் வச்சுக்க முடியும். பாண்டிச்சேரியிலேருந்து வச்சுக்க முடியாது, கர்நாடகாலேருந்து. தமிழ்நாடு ஸ்டேட்டில் நீங்கள் வாங்கினதில் 4.5 லிட்டர்ஸ் வீட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சா நீங்கள் அஃபென்ஸு. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 4AAAல வந்து 100 அல்லது அதற்கு மேற்பட்ட லிட்டர்ஸ். 4B பார்ட் ஏல 7 இயர்ஸ்னால் ஒன்று சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து 4B வந்து அந்த மேனுஃபேக்சரில் யார் யாரெல்லாம் வருவாங்களோ, மேனுஃபேக்சர் பண்ணி அதை விற்கிறது, அது பண்ணுறது எல்லாமே கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்குலாம் 7 வருஷம் தண்டனை. அது வந்து ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட், அந்த கள்ளக்குறிச்சி கேஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்தது. இது 3 லட்சம் வரைக்கும் உண்டு. அடுத்து 4H கவர்மெண்ட்டோட பாட்டில் தெரியாமல் விற்கிறது, அதுக்கும் 7 வருஷம் தண்டனை. அதுக்கப்புறம் 4I அதே தான், அந்த கள்ளத்தனமாக அதாவது கவர்மெண்ட் பாட்டில் வாங்கி அந்த பாட்டிலை நாங்கள் விற்றுட்டு அதுக்கப்புறம் நாங்களே கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி திருட்டுத்தனமாக விற்போம், பிளாக்கில் விற்கிறது, அவங்களுக்கும் 7 வருஷம் தண்டனை. பார்ட் பி நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு கம்மியாகவும் கிடையாது, 5 வருஷத்துக்குள்ளே, 2 to 5 இயர்ஸ் அதுக்குள்ளே அவங்களுக்கு 2 லட்ச ரூபா ஃபைன். இது பார்ட் பி. பார்ட் ஏல 7 இயர்ஸ் சொன்னோம், பார்ட் பியில் வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்கோம். இதில் வந்து AA, அதில் AAA சொன்னோமா, இதில் AA. அதே தான், செக்ஷன் 4 தான். 50 லிட்ரு, அதுக்கு மேலே 100 லிட்டருக்குள்ளே, அது 100 லிட்டருக்கு மேலே, இது 50 லிட்டருக்கு மேலே 100 லிட்டருக்குள்ளே, இவங்களுக்கெல்லாம் வந்து 5 இயர்ஸு 2 லட்ச ரூபா அபராதம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இங்கே என் வீட்டில் காய்ச்சிறேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 5 வருஷம் தண்டனை. எந்த இடத்துல ஓனரு, அந்த இடத்தோட இன்சார்ஜு, இப்போ இந்த வண்டி வெஹிக்கிள்லாம் பிடிக்கிறாங்கல்ல, இந்த வண்டியில் கொண்டு போனாங்க அப்படின்லாம் பிடிக்கிறாங்கல்ல, அவங்களாம் இதுக்குள்ளே வருவாங்க. பார்ட் சி அதர் தென் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்க, இல்லை அவங்க என் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு போகிறேங்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. பார்ட் சியில் வந்து 1 இயர் மேபி எக்ஸ்டெண்டட் 3 இயர்ஸ், 1,50,000 to 1 lakh ஃபைன் வரும். சேம் இதே எல்லா கேஸ்லையுமே நம்ம எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும், அதே தான் எக்ஸப்ஷன். லைசன்ஸ் கொடுத்தவங்களுக்கு பிடிக்க முடியாது, மெடிக்கல் டாய்லெட் பர்பஸ்க்கு, அதே மாதிரி ரொம்ப சிக்கானவங்களுக்குமே சம்டைம்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ட்ரக்ஸ் இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும்போது அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. செக்ஷன் 4A இதே தான். நீங்கள் எவ்வளோ வேணால் அடித்தாலும் வீட்டுக்குள்ள அமைதியாக இருந்துட்டா தெரிய போகிறதில்ல. பப்ளிக் பிளேஸில் போனீங்கன்னா 3 மாதம் இல்லைன்னா 1000 ரூபா ஃபைன். 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு வர்றவங்க தான் அதிகம். செக்ஷன் 5 காய்ச்சுறது, கள்ளச்சாராயம் காய்ச்சுறது, அவங்களுக்கும் இது வந்து சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங். பட் இந்த 5 வந்து செஷன் ஜட்ஜ் தான் எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் 7 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே உள்ளதை மட்டும் தான் எடுக்க முடியும். இது வந்து செஷன் ஜட்ஜ் எடுப்பாங்க. மற்ற எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் அவங்க சம்மரி ட்ரையல் மாதிரி போயிடும். இது வந்து செஷன் ஜட்ஜ் தான் எடுப்பாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டெல்லாம் முடிச்சாச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கன்சிஃபிகேஷன் செக்ஷன்ஸ் அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட்னா அதே தான், ஒரு விஷயத்தை அமலாக்கம் பண்ணுறது. கன்ஃபிசிகேஷன்னா பறிமுதல் செய்கிறது, பிடிக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 13 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக்ஸு வச்சுருக்கிறவங்கள ட்ரக்ஸை வந்து பறிமுதல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ட்ரக்ஸு இருக்கிற பொருளை பறிமுதல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்ன, ட்ரக்ஸு செய்கிற அடுப்பு, டின்னு, மாத்திரை கவரு,
இதெல்லாம் இன்ஜெக்ஷன், அந்த ஸ்மோக்கிங், அது எல்லாமே உள்ளே வர்றது எல்லாமே செக்ஷன் 13க்குள்ளே. அதாவது செக்ஷன் 13க்குள்ளே ஒரு பொருள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் அந்த செய்கிறதுக்கான பாத்திரம், பண்டம், அந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே வந்து செக்ஷன் 13 கீழே. அந்த பெட்டி, விலங்குகள், சம்டைம்ஸ் அந்த நம்ம பிதாமகன் படத்துலலாம் கஞ்சாவத்துக்கு கழுதை மேலே போட்டு கொண்டு வருவாங்க. அந்த கழுதை எல்லாத்தையும் வந்து நம்ம சீஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபஸ்கேஷன் பறிமுதல் பண்ணிக்கலாம். சரி, லிக்விட் ஸ்டேட்டில் அதே செக்ஷன் 13A சேம் தான், ஆனால் லிக்விட் கண்டென்ட்டில் இருக்கிறத அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். என்னென்ன கொண்டு வரோமோ அது எல்லாத்தையும் பிடுங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 14, சரி பறிமுதல் பண்ணணும், கன்ஃபஸ்கேஷன் பண்ணணும். எப்படி பண்ணுறது, ஏன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. அதில் செக்ஷன் 14ல் அதுக்கு நிறைய ஆன்சர் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒருத்தன் ட்ரக்ஸ் விற்று அவனை அக்யூட்டல் பண்ணால் கூட சந்தேகத்தின் அடிப்படையில் இவன் திரும்ப விற்கிறானான்னு பார்த்துட்டு அவனை வந்து அந்த பொருளை வந்து வண்டியில் விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில் இப்போ இல்லைன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். திரும்ப அந்த வண்டியில் சேல் ஆகுது அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் ஏற்படுதுன்னா வண்டியை வந்து திரும்ப பிடிச்சி வச்சுக்கலாம். ஈவன் தோ அக்யூட்டலாக இருந்தாலும், அக்யூட் பண்ணி நான் உன்னை வெளில அனுப்பிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்தின் இருக்குன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து திரும்ப வந்து வச்சுக்கலாம். ஈவன் டியூரிங் த ட்ரையல் ஸ்டேஜ்லலாம் எல்லாமே வந்து கோர்ட்டில் இருக்கும். கோர்ட்டில் இருக்கும்போதுமே அந்த ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் வந்து அதை திரும்ப வந்து வாங்கி பார்க்கலாம். அஃபண்டர் வந்து யாருன்னே தெரியாது, இப்போ தெரிஞ்சதுனால ஓகே. அஃபண்டர் யாருன்னே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கலெக்டரோ, ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரோ, இன்சார்ஜோ, எனி ஆஃபீஸர், ஸ்டேட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுவாங்கள்ல, அவங்களும் அந்த ஆர்டரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்து கன்ஃபஸ்கேஷன் பண்ணலாம். இந்த இதுக்கு மட்டும் ஒரே ஒரு கேஸ் சொல்கிறேன். நான் கேஸ்லாம் வந்து கொடுக்கணுன்னு தான் வச்சுருக்கேன். யாருமே இப்போ கேஸ்லாம் பெருசாக புக்கை எடுத்து உட்காந்து படிக்கிற மாதிரியான நிலைமைகளில் இப்போ இங்கே யாருமே இல்லை. அதனால் இந்த இடத்துக்கு இதை பற்றி தெளிவாக தெரியணும், எப்படி பண்ணணும், இந்த ப்ரொசீஜரில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம பெயில் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு கேஸ்லாம் சொல்கிறேன். டேவிட் வர்சஸ் சக்திவேல், 2010 MLJ, கிரிமினல் 1929, பேராவில் 28 வந்து இருக்குது. 2010 MLJ கிரிமினல் 1929 பேரா 28. டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில், இப்போது இதோட மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு 3 லட்ச ரூபா கட்டிட்டு உன் பைக் எடுத்துகிட்டு போன்றுவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் ப்ரொவிசோவாக சொல்லிக்கலாம். நம்ம வந்து இப்போ என் பைக் முக்கியம், என் பைக்குனால் வந்து நான் நிறைய சம்பாதிக்க முடியும், ஆனால் என் பைக்கை விட என் பைக்கில் எடுத்த பொருள் வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கட்டினேன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். செக்ஷன் 15 போயிடலாமா? பிடியாணை இன்றி ஒருத்தரை கைது செய்ய முடியும்னா செக்ஷன் 15ல் அது பிடியாணை வாரண்ட் இல்லாமல் வித்தவுட் காக்னசன்ஸில் வந்து காக்னசபிளில் வந்து இது பண்ணிக்கலாம். செக்ஷன் 15ல் சேம் அதே தான், நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே தான். இந்த பிடியாணை இன்றினா அவங்களால வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பிரச்சனை பண்ணிடுவாங்கள்ல. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இது இப்போ நான் சொன்ன மாதிரி சம்மரி ட்ரையல் 15A இது வந்து சம்மரி ட்ரையலு. சர்டன் கேசஸ்க்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கலாம், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம், ஸ்பெஷல் ஜேஎம் விசாரிக்கலாம். செக்ஷன் 16 வந்து யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. 1981க்கு முன்னாடினா அது ப்ரைவேட்டாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து 2003க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நிறையா இருந்தாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி லைசன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யார் கொடுக்கலான்னா, லைசன்ஸ் பர்பஸ் வந்து மெடிஷனல் பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம், சயின்டிஃபிக்காக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் கருப்புசாமிக்கு வைக்கிறாங்கல்ல அதுக்கும் லைசன்ஸ் வாங்கணும். மத சார்பில் பண்ணுற விஷயங்களுக்கும் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும். செக்ஷன் 17 இண்டிவிஜுவலுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ இண்டிவிஜுவலுக்கு யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஃபாரினர்ஸு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்து பர்மிட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸில் உள்ளவங்களுக்கு, மிலிட்ரிஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, சிக் பர்சன்ஸ் நான் சொன்னேன்ல, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ ரம் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும்னா அது பண்ணுவாங்க. ப்ரிவிலேஜ்டு பர்சனில் நேவி பர்சன்ஸ் அண்ட் தென் அந்த விவிஐபிலாம் வருவாங்க. இது 17லேருந்து டேரெக்டாக 28 போகிறோம். இடையில உள்ளதெல்லாம் முக்கியம்தான், ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணது எந்த செக்ஷன்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எடுத்த 17 டேரெக்டாக 28 போகிறேன். 28ஓட வேலை என்னென்னா, பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி ப்ரொசீஜர்
ஆஃப் ஆஃபீஸர். யார் அந்த ஆஃபீஸர்? கலெக்டராக இருக்கலாம், ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸராக இருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம். அவங்க வித் பர்மிஷனோட, யாரோட பர்மிஷனோட? மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் அவங்க வந்து சர்ச் பண்ணலாம். இதுதான் இந்த பவரை பற்றி சொல்லுது. இப்போ என் வீட்டில் வந்து பண்ணணுன்னா ஜெயம்கிட்ட பர்மிஷன் கேட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரோ கலெக்டரோ யாரோ, அதாவது யார் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். சர்ச் வித்தவுட் வாரண்ட் 28 வித் வாரண்ட்டு, 29 வித்தவுட் வாரண்ட்டு. அங்கே அஃபென்ஸ் நடந்திருக்கும். இந்த செக்ஷன் 28ஓட பர்மிஷன் வாங்க லேட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறது? இடத்த காலி பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது சர்ச் வித்தவுட் வாரண்ட்டில் நம்ம வந்து எது பண்ணிக்கலாம். அடுத்து 29லேருந்து டேரெக்டாக 32 அரெஸ்ட் அண்ட் சீசர். செக்ஷன் 4(1), 5, 7, 24 செக்ஷன் வித்தவுட் வாரண்ட்டில் ஒருத்தர் வந்து சீஸ் பண்ணலான்னா எந்தெந்த செக்ஷனில் பண்ணலான்னா 4(1), 5, 7, 24 அல்லது 3 வருஷத்துக்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்குற எந்த அஃபென்ஸ் அங்கே நடந்திருக்கு நம்ம லிக்கர் சம்மந்தமாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பவர் இருக்கிறவங்க தான் அரெஸ்ட் பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு யார் பவரோ அவங்களில் 5 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க எம்பவராக இருக்கிறவங்க பெயில் கொடுக்குறதுக்கு பவர் இருக்கிறவங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான. இப்போ நான் கான்ஸ்டபிள் வந்து பெயில் கொடுக்க முடியாது, மேஜிஸ்ட்ரேட் தான் பெயில் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது அந்த கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணாலும் வித்தின் 5 மைல்ஸில் யார் இருக்காங்களோ அவைலபிளாக அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த அக்யூஸ்டு பர்சனை, அதாவது யார்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த மருந்தை வந்து அவங்க கையிலேருந்து எடுத்ததை வந்து டெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஒரு அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும். எவ்வளோ எடுத்திருக்காங்க, எங்கே எடுத்திருக்காங்க, என்ன பொருள் எடுத்திருக்காங்க, அவர் பேர் என்ன, வயசு என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மினிமமாக நம்ம அது வந்து அதுக்கும் வந்து போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு எஃப்ஐஆருக்குலாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி. ஆமாம், அது வந்து ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சிஆர்பிசியில் சொன்ன மாதிரி தான். இண்டிபெண்டன்ஸ் விட்னஸ்ஸு அது வந்து செக்ஷன் 34 இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன மாதிரி கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக அது சிஆர்பிசின்னு சொல்லிட்டாங்க. சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருக்குன்னா இண்டிபெண்ட் விட்னஸ் 2 or more பர்சன்ஸ் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் விட்னஸ் வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அந்த அக்கரன்ஸை வந்து காப்பி மெமோ வந்து சைன் வாங்கியிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி சிஆர்பிசியில் சொல்கிறது எல்லாமே இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதில் ஏதாவது ஒன்றும் இல்லைனாலும் நம்ம பெயில் வாங்கிக்கலாம். செக்ஷன் 48 34லேருந்து 48 இதுதான் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த அந்த ரிப்போர்ட்டை சொல்கிற செக்ஷன் தான் 48. இந்த நான் சொன்னேன்ல பேர், ஊர், என்ன அட்ரஸ்ஸு, யார் இருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ரிப்போர்ட்டை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 48. இதுக்கும் போலீஸ் ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 54ல் வந்து பார்த்திங்கன்னா பவர் டு மேக் ரூல்ஸ். 57 செக்ஷன்ஸ் இருக்குது மொத்தம். டோட்டலாக 57 செக்ஷன்ஸ் இருக்குது. 54 என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட்டு செக்ஷன் என்னது, இப்போ நான் நடத்துறதுல இதான் லாஸ்ட்டு. பவர் டு மேக் அ ரூல்ஸ். கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஸ்டேட் தான் வந்து இதை ரூல்ஸ் வந்து பண்ண முடியும். எவ்வளோ பெனால்ட்டி போட முடியும், எவ்வளோ எல்லாமே. ஈவன் தோ அமெண்ட்மெண்ட் எது கொண்டு வந்தாலுமே வந்து ஸ்டேட் தான் வந்து பண்ண முடியும். இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்னா மோர் தென் 65 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 2024 கள்ளக்குறிச்சி. நான் இது சர்க்குலேட் பண்ணுறேன், நமக்கு டைம் இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபைனு, இயர்ஸு இதெல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் ரிகரஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து நான் ஏபிபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் உள்ளதில் அது இல்லாமல் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் அசோசியேஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டினியூஸாக நான் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீட்டெயிலாக நடத்துறதுனாலும் நடத்துகிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம இசி மெம்பர் பிரியங்கா ஜோதி அவர்கள் தி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் 1998 அது சம்பந்தமாக பேசுவார்கள். குட் ஈவினிங் டு ஆல். உங்களோட பிஸி ஷெடியூலில் எல்லாரும் எனக்காண்டி டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் இசி மெம்பர்ஸ் ஆல், இன்க்ளூடிங் President ma'am, Secretary ma'am and Vice President ma'am, everyone for believing in us and giving an opportunity for taking this lecture. This is not a lecture actually, it is only a short lecture, only purely academic purpose தான் we have prepared. அதனால் அதுக்கேற்றாப்லே போயிடுறோம் நாங்கள். ஏன்னா பிகாஸ் ஏபிபி காண்டி நாங்கள் பண்ணுறது. ஸோ இதனால் ப்ராக்டிக்கல் அப்ரோச் இதாக இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன செக்ஷன், என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னென்ன பீனல் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகும், அந்த மாதிரி மட்டும் நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு
நான் எடுக்க போகிற டாபிக் வந்து தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998. ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்டோட பேக்ரவுண்ட் இன்ட்ரொடக்ஷன் எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஆக்ட் எதனால் ரீசன் ஃபார் திஸ் எனாக்ட்மெண்ட் ஏன்னு தெரியுமா? இந்த ஆக்ட் எதனால் வந்துச்சுன்றது யாருக்காவது தெரியுமா? ஈவ் டீசிங் ஆக்ட். வெரி குட், கரெக்ட் மேம். ஈவ் டீசிங் ஆக்ட் தான். சரிகா ஷா கேஸ் தான் இது. அதுதான் லீடிங் கேஸ். அதுதான் ஆக்சுவலி தட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் எனாக்ட்மெண்ட். ஓகே, சரிகா ஷா கேஸ் யாருக்கான்னு தெரியுமா? இல்லை சொல்லலாமா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி செலிப்ரேஷன் அப்போ சில கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணிடுறாங்க. ஹராஸ் பண்ணி அவங்க மேலே வாட்டர் பேக்கெட்டை தெளித்து அதனால் அவங்க பயந்து இது பண்ணும்போது ஒன் ஆஃப் த மென் அந்த ஆட்டோவில் போகிறவன் உள்ளேருந்து மேலே விழுந்ததில் அந்த தட் ஸ்டூடெண்ட் தான், எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஷி ஹாஸ் சஸ்டைன் ஹெட் இன்ஜரி அண்ட் லேட்டர் ஆன் வித்தின் 4 days ஷி ஹாஸ் பாஸ்ட் அவே. அது ரொம்ப அஜிடேட் ஆச்சு. தட் இஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் திஸ் எனாக்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது ஒரு ஆர்டினன்ஸாக தான் வந்துச்சு, அவசர சட்டமாக தான் வந்துச்சு. அது என்ன நேமில் வந்துச்சுன்னா, த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆர்டினன்ஸ் 1998. இது கண்டிப்பாக நம்மளுக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து எப்போ வந்துச்சுன்னா, கமிங் டு ஃபோர்ஸ்னா 30/7/1998, 30th July 1998 ஒரு ஆர்டினன்ஸாக தான் இந்த ஆக்ட் வந்துச்சு. வரும்போது ஈவ் டீசிங் ஆர்டினன்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆக்ட் 1998 வந்துச்சு. ஆக்டாக பாஸ் ஆனது வந்து 23/12/1998. ஆர்டினன்ஸாக வந்தது வந்து 30th July 1998. ஆக்டாக வந்தது 23rd December 1998. இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் என்னென்னா, திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலாக இந்த ஆக்டை எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா, டு ப்ராஹிபிட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஆக்சுவலி ஈவ் டீசிங் ஃபஸ்ட்டு. இப்போ லேட்டரான் வந்து இந்த 2 அமெண்ட்மெண்ட் தான் மொத்தமே இந்த ஆக்டில் இருக்குது. ஒன்று வந்து 2002 ஒரு அமெண்ட்மெண்ட்டும், அப்புறம் வந்து 2025 இப்போ ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த 2002 அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஈவ் டீசிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அப்போ தான் கொண்டு வர்றாங்க ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஈவ் டீசிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன்ற வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2025 அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினாக இருந்தது. இப்போ இந்த 2025 அமெண்ட்மெண்ட் என்ன ரீசன்காண்டி வந்துச்சு யாருக்கான்னு தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச கேஸில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இப்போ நடந்துச்சுலங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் ஒரு 19-year-old வந்து ஹராஸ் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் தான், ஏன்னா பிஃபோர் தட் வந்து இதில் வந்து பெருசாக வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ தான் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரைக்கும் இம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதில். இப்போ ரீசெண்டாக 2025 வந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ஹி ஹாஸ் பீன் இம்போஸ்டு சென்டென்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 30 years மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. மோரோவர் அதில் அந்த அமெண்ட்மெண்ட்டில் நிறையா வந்ததுக்கு பேக்ரவுண்டாக இருந்தது வந்து நம்ம டிவிஷன் பெஞ்சில் கொடுத்த ஆர்டர் தான். ஏன்னா அங்கே சரியான சிசிடிவி இல்லை, செக்யூரிட்டிஸ்லாம் நிறையா சரியாக ப்ராப்பராக இல்லைன்றதெல்லாம் சொன்ன அந்த கைட்லைன்ஸ்லாம் வச்சு கொண்டு வந்திருக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். இந்த இது எப்போ வந்துச்சுன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 21st January 2025 வந்தது. 2025 அமெண்ட்மெண்ட் வந்து. இப்போ டெஃபினிஷன் கிளாஸ்க்கு போயிடுவோம். டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட்ன்ற வேர்டை மட்டும், ஏன்னா இதில் நமக்கு ஆக்ட்லேயே ஃபஸ்ட்டு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன். அப்போ ஹராஸ்மெண்ட்னா என்ன? என்ன முதல் ஈவ்டிசிங் இருந்துச்சு, இப்போ ஹராஸ்மெண்ட்றது என்னென்னா ஒரு இன்டீசன்ட் காண்டாக்ட் ஆக்ட் பிஹேவியர் ஆஃப் அ மேன். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அஃபெண்டர் வந்து மேன் தான், ஒரு ஆணை தான் இதில் தண்டிக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் விமன் வரமாட்டாங்க, ஏன்னா இதில் வந்து விக்டிம் வந்து விமன், அஃபெண்டர் வந்து ஒரு மென். அதனால் இன்டீசன்ட் காண்டாக்ட் அண்ட் ஆக்ட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அ மேன். அது என்ன மாதிரி அவரோட ஆக்ஷன் இருக்கலாம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக இருக்கலாம், வெர்பலாக இருக்கலாம், நான் வெர்பலாக இருக்கலாம், டிஜிட்டல். இப்போ சொல்கிறதெல்லாம் இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து 2025 தான் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. டிஜிட்டல்ன்றது வாட்ஸ்அப்பில் ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் கொடுக்கலாம், ஒரு அசிங்கமாக பண்ணலாம், எலக்ட்ரானிக் ஆர் அதர் மீன்ஸ். இதெல்லாம் இது மூலமாக அந்த பொண்ணுக்கு என்ன அவர் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா, இன்டிமிடேஷன், ஃபியர், shame or embarrassment which includes threatening, abusing, causing hurt, nuisance or assault or use of force. இதனால் அந்த பொண்ணுக்கு என்ன கொண்டாடுறாருன்னா, அந்த பொண்ணை மிரட்டுறது, பயம்படுத்துறது, அந்த பொண்ணை ஒரு அவமானப்படுத்துறது, அந்த பொண்ணை ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளப்படுறது, அப்புறம் அந்த பொண்ணை மிரட்டுறது, அப்யூசிங், உங்களுக்கே தெரியும், ஹர்ட்டு, அவங்க இப்போ காயப்படுத்துறது, அவங்களுக்கு தொல்லை கொடுத்தல், அப்புறம் அவங்க தாக்க முனைதல், இது எல்லாமே பண்ணுறாங்க. இதுதான் நடந்தது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அது பேக்ரவுண்ட் போகணும்னா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது என்னென்ன மாதிரி ஹராஸ்மெண்ட்ன்றது வச்சாலே தெரிஞ்சிடும். இதுதான் ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற ஹராஸ்மெண்ட் டெஃபினிஷன். இதுதான் anyone causing an indecent conduct, act or behavior, மூணுமே.
ஃபஸ்ட்டு பிஹேவியர் இல்லை, இப்போ தான் பிஹேவியரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா என்ன சார்ட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு வி கேன் ஃபோர்சி தட், நீங்களே நினச்சி பார்த்துக்கலாம். அப்போ அதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது. இதெல்லாம் திஸ் ஆர் ஹராஸ்மெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் 2 டெஃபினேஷன்ஸ் தான் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஹையரிங் பண்ணி பேசஞ்சர்ஸை கொண்டு போகிறது தான் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள். அது சிம்பிளாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3rd செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன். திஸ் இஸ் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் எனி பிளேசஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையும் தடை பண்ணியிருக்காங்க. எனி பிளேஸ்லையும் எங்கேயுமே ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணக்கூடாதுன்றத ஒரு 3rd செக்ஷனில் நம்மளுக்கு அதை சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன்ஸாக கொடுக்குறாங்க. தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான் அந்த மென் அப்படின்றதுக்கு கொண்டுறது தான் செக்ஷன் 4. செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, பெனாலிட்டி ஃபார் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஹூஎவர் அப்படின்றது மென் தான். இங்கே ஹூஎவர்னு கொடுத்துருந்தா கூட இங்கே விமன் வராது. நம்மளுக்கு தெரியும் ஐபிஎஸ்சில் மென் அண்ட் விமன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீ ஷீன்னு சொல்லிக்கிறோம். பட் ஹியர் ஹூஎவர் ஸ்பெசிஃபைட் மேன் தான். ஏன்னா அவன் தான் அதை பண்ணியிருக்க முடியும் ஒரு விமன். ஹூஎவர் கமிட்ஸ், அவன் செய்கிறான், ஒரு செயலை செய்கிறான். ஆர் பார்ட்டிசிபேட்ஸ், ஒரு கூட இருக்கான். இப்போ அந்த இடத்துல ஒருத்தன் செஞ்சுருக்கான். இப்போ நீங்கள் அதே சரிகாஷா கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆட்டோவில் 4-5 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து அந்த செயலை செய்கிறான், இன்னொருத்தன் சும்மா கூட உட்காந்துருந்தா கூட நீ பார்ட்டிசிபேட் பண்ண, ஸோ அவன் மேலேயும் இந்த செக்ஷன்ஸ்லாம் இன்வோக் பண்ணுவாங்க. அபட்ஸ், தூண்டுறான், இன்னொருத்தன் கூட வந்து அவன் ஒருத்தன் தூண்டி இன்னொருத்தன் செய்வான். நிறையா படத்தில் பார்த்துருப்போம், ராகிங் பண்ணி அந்த இதெல்லாம். அதெல்லாம் இப்போ ஹூஎவர் கமிட்ஸ், ஒருத்தன் செய்யணும், இல்லை அவன் அந்த இடத்துல இருக்கணும், இல்லை அவன் அபேட் பண்ணணும். இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட், இதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கு இது எங்கெங்கெல்லாம் இந்த ஹராஸ்மெண்ட்னா தொல்லை கொடுக்குறாங்க, ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் வித்தின் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பண்ணால், டெம்பிளில் பண்ணால், அதுக்கப்புறம் எனி அதர் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப். அது வந்து வழிபாட்டு தலங்கள்னால் இப்போ ஒரு குளமாக கூட இருக்கலாம், கோயிலுக்குள்ளே பண்ணாதான் இல்லை, ஒரு வழிபாட்டு தல குளம் நிறைய இடம், அதனால் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. எனி அதர் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாப், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தேட்டர், பார்க்கு, பீச், பிளேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸு, பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் ஆர் வெசல்ன்றது நமக்கு தெரியும், நம்ம இதுதான் ஷிப்பு, அந்த மாதிரி தான் வெசல்ஸ்னு சொல்லுவோம். ஆர் எனி அதர் பிளேஸ், இது மாதிரி இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு இடங்களில் வர இடமே இது. இந்த இடத்துலலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் கொடுக்குறான், அது என்ன மாதிரி இருக்கணும்? ஹி கமிட்ஸ், அவன் கூட இருக்கான், ஆர் அபட் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணால் அது வந்து அந்த இடத்துல அவனுக்கு என்ன பீனல் ப்ரொவிஷனில் அவனுக்கு என்ன பெனால்ட்டி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த இதை எப்படி கொண்டு போகிறேன்னா, பிஃபோர் 2025 அமெண்ட்மெண்ட்டு, ஆஃப்டர் 2025, ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும்போது இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்டும் போது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக ஃபஸ்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ஈவன் அது இன்டர்வியூ வரைக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது ரொம்ப வெறும் 3 years தான் இருந்துச்சு. ஒன்லி எக்ஸ்டெண்ட் அப் டு 3 years ப்ளஸ் ஃபைன் தட் இஸ் நாட் லெஸ் தென் 10,000. இவன் என்ன தப்பு பண்ணியிருந்தா கூட வெறும் 3 வருஷம் வரைக்கும், 3 வருஷம் வரைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் 1 year கூட இம்போஸ் பண்ணலாம். பட் இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்விக்ஷன் போது அவனுக்கு எப்படி கொடுக்கலாம்னா, எக்ஸ்டெண்ட் அப் டு 5 years கொடுக்கலாம், ப்ளஸ் நாட் லெஸ் தென் 1 lakh. மொதல் 1000 ரூபா ஃபைனாக இருந்ததை இப்போ 1 lakh ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி 3 years தான் எக்ஸ்டெண்ட் அப் டு 3 years இருந்த இம்ப்ரிசன்மெண்ட்டை இப்போ வந்து 5 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு கன்விக்ஷனுக்கு. அப்போ செகண்ட் கன்விக்ஷனுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னா, அப்போ ஏற்கனவே திருப்பி அதே விஷயத்தை பண்ணுவான். அதனால் என்ன செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 5 வருஷத்துக்கு குறையாமல் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ நாட் லெஸ் தென் 5 years அண்ட் இட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 10 years அண்ட் ஃபைன் எவ்வளோனா நாட் லெஸ் தென் 10 lakhs. அப்போ ரெண்டாவது ஒருத்தன் இதே விஷயத்தை தெரிஞ்சே பண்ணுறான், இல்லை கூட நான் சும்மா தான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு பண்ணானா அவனுக்கு 10 lakhs ஃபைன் வரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு மேஜராக பார்க்குறது வந்து 2002 அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொன்னோம்ல. ஒன்று வந்து சொன்னோம், ஈவ்டீசிங்கிற நேமை எடுத்துட்டு ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். அதுக்கடுத்த மேஜர் அமெண்ட்மெண்ட் 2002 என்ன வந்துச்சுன்னா, 4A 4B 4C இதை 3 இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த பெனாலிட்டின்றதோட நிப்பாட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1988 வரும்போது 4th செக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொண்டு வராங்க, 4A 4B 4C. இந்த 4Aன்றது எதுவும் இல்லை, ஹராஸ்மெண்ட் ஆஃப் டெத்து. ஹராஸ்மெண்ட் டெத்து. அது ஹராஸ்மெண்ட் டெத்துனா என்னென்னா, ஒரு பொண்ணு ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு சாகிறது தான் ஹராஸ்மெண்ட் டெத்து. உங்களுக்கே தெரியும் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம், எப்படிலாம் ஹராஸ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம், ஹராஸ்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொவிஷன்றது நம்ம பார்த்துட்டோம், எங்கெங்கே நடக்கும்னு சொல்லிட்டோம். அப்படி அவன் பண்ணி அந்த பொண்ணு இறந்துட்டா, வேர் த டெத் ஆஃப் அ விமன் இஸ் காஸ்ட் பை பாடிலி இன்ஜுரி ஆர் அக்கர்ஸ் அதர்வைஸ் தென் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இஃப் இட் இஸ் ஷோன் தட் சூன் பிஃபோர் ஹர் டெத் ஷீ வாஸ் சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட். பிஃபோர் ஹர் டெத், அவள் இறக்குறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக வந்து அவள் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணி அது மூலமாக இறந்துருக்கா அப்படின்னாலும், அதே மாதிரி ஆர் இன் தட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹர் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் வந்து 294, 354 அண்ட் 509 ஆஃப் ஐபிசியாக இருந்துச்சு. இப்போ அதோட ஈக்குவல் ப்ரொவிஷன் யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக நம்மளுக்கு பிஎன்எஸ்எஸில் பெருசாக யாருக்கும் இதாக இருக்காது. ஸோ நானே சொல்லிடுறேன்.
294ஓட ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் இப்போ பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 296 ஆயிடுச்சு. அப்போ 354 பொறுத்த வரைக்கும் இப்போ 74, 75, 76, 77, 78. ஏன்னா இது எப்படி இருந்துச்சுன்னா 74 A2E இருந்துச்சு. அதை அப்படியே எல்லாமே கம்பைன் பண்ணி 74, 75, 76, 77, 78 இது எல்லாமே பிஎன்எஸ்ல. ஏன்னா இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பழைய செக்ஷன் இல்லை ஐபிஎஸ்ல எடுத்துட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணி பிஎன்எஸ்ஸோட ப்ரொவிஷன்ஸ் தான் உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தன் பண்ணும்போது வெறுமனே நம்ம செக்ஷன் 4 மட்டும் போட முடியாது. அப்போ ஐபிஎஸோட அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த அஃபென்ஸ் அலாங் வித் தட் இது பண்ணி அந்த பொண்ணு இறந்திருந்தா தட் இஸ் கால்ட் ஹராஸ்மெண்ட் டெத். அவ்வளோதான். Soon before her death, if she was subjected to harassment and a death has caused her, that is called harassment death under section 4A. இதுதான். இது இந்த டெத்து வருதே, இந்த டெத்து அப்போ அந்த பொண்ணு இறந்துட்டா அதை 3 டைப்ஸாக கொண்டு வர்றாங்க. என்ன இன்டென்ட்டில் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கொண்டு வர்றாங்க. ஒன்று அந்த செய்கிற அந்த மேன் வித் அ இன்டென்ஷன், அவனுக்கு இந்த செயலை செஞ்சால் அவனுக்கு நாலேஜும் இருக்கும், இதை செஞ்சால் ஐயோ அந்த பொண்ணு செத்துருமேன்னு தெரியும், நம்ம இந்த பொண்ணை கொல்லணுன்ற எண்ணங்களும் இருக்கும். அப்போ அது மூலமாக வித் இஃப் ஹி ஹேஸ் அ இன்டென்ஷன் அண்ட் அ நாலேஜ் தட் ஷீ வுட் டை பிகாஸ் ஆஃப் தட் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவன் செஞ்சானா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஒன்லி இம்ப்ரிசன்மெண்ட் எக்ஸ்டெண்ட் அப் டு 10 years தான் இருந்துச்சு. 2 life வரைக்கும் கொடுக்கலான்னு இருந்துச்சு. ஆப்வியஸாக அது பெருசாக தெரியலை, அதனால தான் அது நடந்தது. ஸோ இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, எடுத்தோடனே இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். அது எப்படி லைஃப்ன்றது நார்மலாக நம்ம சொல்ல 14 இந்த இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன கொண்டாண்டா ரிமைண்டர் ஆஃப் நேச்சுரல் லைஃப் வரைக்கும் அவர் உள்ளவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப வெல்கமிங் நோட் என்னென்னா இதில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. டெத் பனிஷ்மெண்ட் இதில் கொடுக்கலாம். இதுதான் 2025 மேஜர். இது கண்டிப்பாக மஸ்ட்டாக கேட்கக்கூடியது. இதை நம்ம நோட்டும் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபைன் கொடுப்பாங்கன்னா நாட் லெஸ் தென் 50,000 வரைக்கும் கொடுக்கலாம். 50,000 வரைக்கும் கொடுக்கணுன்றது கம்பல்சரியாக இருந்துச்சு. இப்போ 2 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டென்ஷனோட பண்ணும்போது நம்ம இதை சொல்கிறோம், லைஃபும் டெத்தும் கொடுக்கலான்னு சொல்கிறோம். இப்போ நாலேஜ், அவனுக்கு அந்த விஷயம் இன்டென்ஷன் கிடையாது, பட் இஃப் ஹி ஹஸ் நாலேஜ், இந்த விஷயம் பண்ணால் அந்த பொண்ணு அவள் மேபி அந்த பொண்ணை நம்ம இழுத்தோம்னா அந்த பொண்ணு கீழே விழுந்து அடிப்படுற நாலேஜ் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்னா இம்ப்ரிசன்மெண்ட் இருந்து எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் அப் டு 10 years தான் இருந்துச்சு. இப்போ அது அப் டு 15 years மாற்றிருக்காங்க. அப்போ 50,000 இருந்த ஃபைனை இப்போ 2 lakhs எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே இதில் ஒரு ரேஷன் நெக்லிஜென்ட் அவன் ஆக்ட் மூலமாக இந்த டெத்து நடந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் நம்ம 304 பார்ப்போம். அதே மாதிரி தான் இது சேம் திங்கு. இப்போ இங்கே என்ன பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப் டு 15 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைன் 1 lakh. இது இயரே அப்படின்னு 10 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் 25,000 அமௌண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதை 15ம் 1 lakh மாற்றிருக்காங்க. இது ஹராஸ்மெண்ட் டெத்தை பொறுத்த வரைக்கும் சேம் தான். சூசைடு ஒரு ஹராஸ்மெண்ட் காஸ் பண்ணி, அது ஒரு பையன் காஸ் பண்ணி அந்த ஹராஸ்மெண்ட் மூலமாக இஃப் ஷி ஹஸ் கமிட்டட் டெத் சூன் பிஃபோர், அதே வேர்டிங்ஸ் தான் இன்க்ரீடியன்ஸாக நீங்கள் மாற்று, சூன் பிஃபோர் ஹர் டெத் இஃப் ஷி வாஸ் சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட் அண்ட் விச் காஸ்ட் ஹர் டு கமிட் அ சூசைட்னா நம்ம எப்படி டீம் பண்ணிக்குவோம்னா ஹீ ஹேஸ் அபட்டட் ஹர், அவளை தூண்டி அவளை அந்த தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுனது அவர் அப்படின்னு நினைக்கும். ஸோ தட் இஸ் கால் ஹராஸ்மெண்ட் சூசைட்னு சொல்கிறோம். அது ஒன்று. இப்போ இந்த இடத்துல இதுலேயுமே ப்ரொவிஷன் பீனலைசேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பிஃபோர் 2025 அமெண்ட்மெண்ட் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா இம்ப்ரிசன்மெண்ட் எக்ஸ்டெண்ட் அப் டு 10 years இருந்துச்சு. இப்போ அதை 15 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 50,000 2 lakh ஃபைனாக மாற்றிருக்காங்க. நாட் லெஸ் தன்றதை எல்லாமே நாட் லெஸ் தனாக தான் இருக்குது. இதில் அப் டூன்றதே இல்லை. ஃபைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்து ப்ரிசம்ஷன். அப்போ அந்த தற்கொலைக்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படின்ற ப்ரிசம்ஷன் நம்ம இப்போ சொல்லணும். அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா unless the contrary is proved, the court shall presume such person has caused harassment, death or suicide. 4A ஒரு ஹராஸ்மெண்ட் டெத்து ஒரு ஆண்னால் நடந்திருந்தாலோ, ஒரு ஹராஸ்மெண்ட் சூசைட் 4B நடந்திருந்தாலோ, அந்த இன்சிடென்ட் நடந்திருந்தாலோ யாரை கோர்ட் ப்ரிஸ்யூம் பண்ணும்னா அன்லெஸ் அவன் தான் தப்பு பண்ணலை அப்படின்னு அவன் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் கோர்ட் ஷால் ப்ரிஸ்யூம் தட் he has committed such he has committed abetted or committed made her to commit suicideன்றதை நம்ம ப்ரிஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்குது. ஏன்னா ஆஸ் அ ஏபிபியா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இஃப் இட் இஸ் சூன் பிஃபோர் ஹர் டெத் தட் த உமன் ஹேட் சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட், அந்த இறப்புக்கு முன்னாடி அவள் ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுற ரோல் வரைக்கும் தான் ஏபிபியோட ரோல். அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்திலே முடிஞ்சு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு, இந்த வேணால நடக்கப்பட்டுச்சுன்னு மட்டும் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேர்டன் ஆட்டோமேட்டிக்லி ஷிஃப்டர்ஸ் ஆன் ஹிம். அவன் தான் ப்ரூவ் பண்ணணும் தட் ஹி ஹாஸ் நாட் கமிட்டட்ன்றது பேர்டன் ஷிஃப்டட் ஆன் ஹிம். ஸோ ப்ரிசம்ஷனை பொறுத்தவரை ஷால் ப்ரெஸ்யூம் இட் இஸ் அப்பான் த அக்யூஸ்ட் டு ப்ரூவ் தட் ஹி இஸ் இன்னசென்ட்ன்றது ப்ரிசம்ஷன். ஓகே தானே 4Cயில் இது மூணுமே எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2002 அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்து செக்ஷன் 5 and செக்ஷன் 6க்கு போகலாம். செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் நமக்கு சொல்கிறோம், இது பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நடக்குது, இதனால் தவிர்க்கப்பட்டுருமா
அப்போ நம்ம ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால இன்சர்ட் பண்ணது தான் செக்ஷன் 5 and 6 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதுதான் 5. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் இன்சார்ஜ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். இப்போ ரீசெண்டாக ஹாஸ்டல் கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த இது சர்க்குலேட் பண்ணுறேன். இப்போ புதுசாக இருக்கிற அமெண்ட்மெண்ட்டோடு இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எர்லியராக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ நான் அதனால் இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை சேர்த்தே நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ இன்சார்ஜ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், ஹாஸ்டல், டெம்பிள் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், சினிமா தேட்டர், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் இப்போ இல்லாமல் இருந்தது. நம்ம 2025 தான் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல், எனி ஹோம், ஹாஸ்டல் ஃபார் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் பை வாட் எவர் நேம் கால். ஒரு இடத்துல ஒரு விமன்ஸை நம்ம ப்ரொடெக்ஷன் ஹோமில் வைப்போம்ல, இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ என்ன நடந்துச்சு, அந்த மேனேஜ்மெண்ட் சைடில் இப்போ இங்கே எதுவுமே சிசிடிவிஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற ட்ராபேக் தான் பெருசாக இருந்துச்சு. அப்போ தான் நம்ம எஸ்எம்எஸ்ஜே சொன்னாங்க, அதில் கைட்லைன் சொன்னாங்க, இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. எப்படி செக்யூரிட்டி எதுவுமே சரியாக இல்லை, சிசிடிவி இல்லை, இதெல்லாம் இல்லை. அதனால தான் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இங்கே புகுத்துறாங்க நம்மளுக்கு. இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவங்களோட நடவடிக்கை என்னன்னா, இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சிசிடிவி மட்டும் பத்தாது. ஸோ என்னென்னா லைட்ஸ் வேணும். லைட்ஸ் இருந்தால் தான். ஸோ சிசிடிவி, லைட்ஸு இதெல்லாம் வேணும். அவங்க அந்த ஸ்டெப்ஸ் வைக்கணும். அவங்களாம் அந்த நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாமே இவங்க வச்சுருக்கணும். ஏன்னா இந்த இடத்துலலாம் இருக்கிறது ப்ரொடெக்ஷன் ஹோம்லலாம் குழந்தைங்க, விமன்லாம் இருப்பாங்க. ஸோ சிசிடிவி மஸ்ட்டு. அங்கே நிறையா விஷயங்கள் நடக்கலாம். அதனால் and a complaint made by an aggrieved person give information to the police. இப்போ அந்த பொண்ணு இப்போ அந்த நம்ம இன்சிடென்ட் வச்சு பார்த்துக்கோமே, அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவுமே இமீடியட்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய, போலீஸ்கிட்ட கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு பொண்ணுக்கு நடந்து அதை சொல்ல வேண்டிய கடமை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இப்போ அவர் அதை செய்ய தவறிட்டார் அப்படின்ற பட்சத்தில் எனி பர்சன் ஃபெயிலிங் டு டூ வுட் பி, அவருக்கு என்ன ஃபைன்னா, ஃபைன் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 2000 rupees அவருக்கு. அவர் அதை என்ன கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகாத பட்சத்தில். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் என்ன 50,000 ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 25 மடங்கு கூட்டிட்டாங்க. வெறும் 2000 தான் ஃபைனு. அவன் என்ன பண்ணான், இது எதுக்கு நம்மளுக்கு போலீஸ்ட்டு நம்ம எதுக்காக போய்கிட்டு, அவங்க போனால் போய்கிட்டான்னு வெறும் 2000 ஃபைனை கட்டிட்டு போயிடலான்னு அவன் நினச்சிருப்பான். இப்போ 50,000 அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கூட்டணுன்றக்காண்டி பண்ணுது. அதே மாதிரி இப்போ இது பிளேசஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஸ்கூல், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நிறைய பிளேசஸில் எங்கெங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் சொன்னோம். இப்போ அது மட்டும் கிடையாது, மூவிங் வெஹிக்கிளில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, விமன்ஸு ட்ரெயினில் போவாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல, ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமை. ஸோ அதுக்கு தான் செக்ஷன் 6 டியூட்டி ஆஃப் க்ரூ இன் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள். அதில் க்ரூன்றது அந்த டிரைவர்ஸ், அவங்க தான். க்ரூ ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் ஆர் அ வெசல் அப்படின்றது கப்பல் ஷால் டேக் ஸ்டெப்ஸ். அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா, டு ப்ரிவெண்ட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் இன் த வெஹிக்கிள் ஆர் வெசல். ஒரு பொண்ணு அந்த பஸ்ஸில் பயணிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நேராமல் அதை தடுக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த வெஹிக்கிள் இருக்க டிரைவர், கண்டக்டருக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இஃப் ஷி ஹஸ் அப்போ ஒரு கம்ப்ளைண்ட், அந்த அக்ரீடு பர்சன் இந்த மாதிரி என்னை அவங்க சீண்டிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது இமீடியட்டாக அவர் என்ன பண்ணணும்னா, உடனே அந்த வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இங்கே முன்னொன்று நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். நம்ம ஃபேர் கம்ப்ளைண்ட் கிடையாது, இட் இஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன். ஆஸ் அ லாயர்ஸ் வி ஆல் நோ, பட் ஐ ஹேவ் டு சே ஓகே. அதனால அந்த அவர் பண்ணணும். சரி, இப்போ அவர் செய்ய தவறிட்டார் அப்படின்னா, அந்த கண்டக்டர் செய்ய தவறிட்டார், இல்லை டிரைவருக்கு வண்டியை கொண்டு போகலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபைன் எவ்வளோன்னா, ஃபஸ்ட்டு வெறும் 1000 ரூபா தான். இப்போ அதை 25,000 மாற்றிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவரோ கண்டக்டருக்கோ ஒரு 1000 ரூபா ஃபைனில் இருந்தது 25,000 போது ஆப்வியஸாக அது ஒரு பொண்ணுக்கு மேபி செய்யலாம். நம்ம இதை அடுத்தடுத்து ஒவ்வொரு பொண்ணு விக்டிம் ஆக தான் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டாக உள்ளே சொருகிட்டு வருதே தவிர, பொண்ணுங்களுக்கு நடக்க தான் செய்யுது. இப்போ அடுத்து 7th செக்ஷன். இது மொத்தமே 10 செக்ஷன் தான். அதனால் 7th செக்ஷன் டீம்டு அபட்மெண்ட், உடந்தை என கொல்லப்படுதல். இப்போ அந்த வெஹிக்கிளில் போகிறாங்கல்ல, அந்த வெஹிக்கிளில் ஆர் வெசலில் போகும்போது அந்த இடத்துல அந்த வெஹிக்கிள் வெசலில் அந்த இடத்துல ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அந்த வெஹிக்கிள்னா, எனி வெஹிக்கிள் ஆர் வெசல் இஸ் யூஸ்ட் இன் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டோம், பீனல் ப்ரொவிஷன் இதெல்லாம் இருந்துச்சு, 4ல் இருந்துச்சு, 4A இருந்துச்சு, 4Bயில் இருந்துச்சு. இதை 3 நம்ம பார்த்தோம். 4C ப்ரிசம்ஷன். அப்போ 4A 4B இந்த 3 இருந்துச்சு. இந்த 3ல் நடந்திருக்கு, எங்கே அந்த வெஹிக்கிளில் நடந்திருக்கு அப்படின்னா, அவர் அந்த டிரைவர் ஆஃப் த வெஹிக்கிள் ஷால் டீம் டு ஹாவ் அபட்டட் த அஃபென்ஸ். அவர் இதுக்கு துணை நின்றுருக்காரு அப்படின்றதான் சட்டம் கருதும். அன்லெஸ் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு, அவர் இல்லை அப்படின்னு அன்லெஸ் அவர் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம கோர்ட் எப்படி ஷால் டீம் டு பி ஹாவ் பீன் அபட்டட் தான் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவர் தான் இதுக்கு துணை நின்றுருக்காரு தான் சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா முதல்ல எக்ஸ்டெண்ட் டு 3 years தான், இப்போயும் எக்ஸ்டெண்ட் டு 3 years தான் இம்ப்ரிசன்மெண்ட். அதுக்கப்புறம் விச் ஷால் நாட் பி லெஸ் தென் 75,000, 75,000 குறையாமல். மொதல் எப்படி இருந்துச்சுன்னா 5,000 இருந்துச்சு, இப்போ வந்து 75,000. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளும் வெசலை என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஆட்டோவை கூட இருக்கலாம், ஒரு ஷேர் ஆட்டோவில் போவோம், அந்த பொண்ணு நடந்தால் கூட, அப்போ அதனால் சொல்கிறேன், அப்போ அந்த வேறு ஒருத்தன் கூட அடிச்சிருந்துருக்கலாம் அந்த ஆட்டோவோட. ஸோ அப்போ வந்து அந்த வெஹிக்கிளை ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. எப்போ அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஓனர் வந்து சொல்லணும், என்னோட நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்கு அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்காம. இது ஆப்வியஸ் இன்னும். அதுக்கடுத்து 7A, இது வந்து 2002 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது தான். ஆர்டர் டு பே காம்பன்சேஷன். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சிஆர்பிசியில் 357 நம்மளுக்கு காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டில் வந்து 7A வந்து 2002 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து அட் த டைம் ஆஃப் கிவிங் சென்டென்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, அக்யூஸ்டுக்கு இட் மே ஆர்டர் அக்யூஸ்ட் டு பே காம்பன்சேஷன் to the person who has suffered any loss, injury, disability or mental agony. இதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு விமனுக்கு கோர்ட் கேன் அவார்ட் சென்டென்ஸ். யார் கொடுக்கணும்? அக்யூஸ்ட் வந்து இது அக்ரீவ்ட் பர்சன் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் அவங்க லீகல் ஏர் கொடுக்கலாம். சப்போஸ் இப்போ டெத்து இறந்துருந்தாங்கன்னா அவங்க லீகல் ஏர் கொடுப்பாங்க. இது வந்து இங்கே 7Aல. இதுக்கப்புறம் இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு 2 செக்ஷன் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணாங்கன்னா அது 7B 7C. இது வந்து இன்சர்ட் பண்ண செக்ஷன் 2 செக்ஷன் தான், 7B and 7C. இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. 7B என்ன சொல்லுதுன்னா, அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு என்ன நம்ம ப்ரொவிஷன் இன்வோக் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறதுல இல்லை, அது அஃபென்ஸ் வந்து காக்னிசபிளா, பெயிலபிளா, நான் பெயிலபிளா. இது வந்து ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை. 1998 வரும்போது இல்லை, 2002 அமெண்ட்மெண்ட்லேயும் இல்லை. இதை பற்றி எந்த இதுவுமே கொண்டு வரல. இதை வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேர் வந்து பெயிலபிள், நான் பெயிலபிள் இஷ்யூஸ் நிறையா பிரசிடென்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் நான் பெயிலபிள்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இட் இஸ் காக்னிசபிள். எ போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த செக்ஷன் வந்து 7C. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க்கான ப்ரொவிஷன். இந்த 2025 அவங்க கொண்டு வந்தது. இது எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இமீடியட் ரிலீஃப். அந்த இமீடியட் ஒரு ப்ரிவென்டிவ் ரிலீஃப் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். அந்த பொண்ணு ஒரு இதில் ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிருச்சு. இப்போ நம்மளுக்கே தெரியும், அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகி அது இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. சரி, அந்த மாதிரி இப்போ இமீடியட் அந்த பொண்ணுக்கு ஒரு ரிலீஃப் வேணும். ஏன்னா திருப்பி இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால பிரச்சனை இல்லை, அந்த எஃப்ஐஆர் போனால அந்த பொண்ணு கொஞ்சம் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணும், இன்னும் ஃபர்தர் ஹராஸ்மெண்ட் தான் அந்த பொண்ணுக்குன்றதை ஜட்ஜஸே ஃபுல்லாகவே அது நமக்கு நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இமீடியட் ரிலீஃப் வேணும், மோரோவர் ப்ரிவென்டிவாகவும் இருக்கணும் அந்த இடத்துல. இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, அந்த விக்டிம் ஆர் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர்வைஸ்க்கு யாருன்னா, இதர் சூமோட்டோவாக எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு போலீஸோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக கூட அதை எடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் அந்த பொண்ணு கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா, எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுங்க அவன்கிட்டருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் இங்கே அத்தாரிட்டி டு இஷ்யூ த ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ஏன் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை ஏன் வச்சுருக்காங்க? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தானே நம்ம யூஸ்வலி நம்மளுக்கு ஆர்டர் போடுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோட ரோல் இங்கே வச்சிருக்க என்ன ரீசன்னா, இமீடியட் ரிலீஃபாக இருக்கலாம். ஒரு ஆடியோ பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு அக்சசபிளாக இருக்கும், டக்குன்னு முடியும், உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி இருப்பா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. மீன் வயலில் மேலும் அவன் ஒரு ஃபோன் போட்டு நீ என்னை டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம், வைங்க மிரட்டலாம், வேறு யார் மூலமாக பண்ணலாம். ஸோ அதனால் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு வந்திருக்காங்கன்றது என்னோட இது. இப்போ வந்து இஃப் அக்ரீட் உமன் ஆர் அதர்வைஸ் ஷீ ஹஸ் கிவன் அன் அப்ளிகேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப்டர் அப்டைனிங் ரிப்போர்ட், அதை உடனே அவர் கொடுத்துட முடியாது. அவர் வந்து ஐயோட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கணும். ரிப்போர்ட் வாங்கி அப்புறம் வந்து ஹி ஹேஸ் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த அக்யூஸ்டுக்கும் கொடுக்கணும். இவர் எழுணும் ஆடியால்ட்ரம் பேட்டம். அதனால் அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டுட்டு ப்ரைமா ஃபேஸி மேட் அவுட் ஆயிருச்சு, ஹராஸ்மெண்ட் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணியிருக்கு அவர் மூலமாக அப்படின்ற பட்சத்தில் ஹீ கேன் பாஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பார். அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஹீ ஷுட் பி கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ஃப்ரம் கிவிங் எனி, அவளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. என்னென்னா பர்சனலாக கூட அவளை காண்டாக்ட் பண்ணக்கூடாது, ஓரலாக, ரிட்டனாக, எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் மீடியாவில் ஆர் த்ரூ தேர்ட் பார்ட்டிஸ், வேறு யார் மூலமாக இந்த பொண்ணை எந்த வகையிலும் அவன் காண்டாக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இது எப்படின்னா, இது ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு த்ரெட்டனாக ஃபீல் பண்ணுவோம் மேலும் வந்துச்சுன்னா. ஸோ அதனால் கொண்டு வந்தது தான் இந்த ப்ரொவிஷனு. இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டரை அவன் வயலேட் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் என்ன வரும்னா, அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னென்னா 3 years imprisonment extend up to 3 years and fine may extend up to 1 lakh rupees வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம் அவனுக்கு. இது எப்போனா பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன்லேயே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சேஃப் கார்டை கொடுக்குறது தான் இந்த 7C. இது இப்போ புதுசாக கொண்டு வந்தது. இதுதான் மெயினாக வந்து மேபி இது மூலமாக ஃபர்தர் ஹராஸ்மெண்ட் அந்த பொண்ணுக்கு ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இது இருக்குது. இது ரொம்ப வெல்கமிங் நோட்டாக இருக்குது 7C பொறுத்த வரைக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் செக்ஷன் 8 வி ஆல் நோ, இது ஸ்பெஷல் லான்றனால இட் கேன் பி அடிஷ்னல் டு அதர் லா, அதுதான் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும்.
அப்புறம் 9 வந்து பவர் டு மேக் ரூல்ஸ், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ், இது மூலமாக அந்த இயர்லியராக அந்த ஆர்டினன்ஸ் 1998 ரிப்பீல் ஆயிருன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். Good evening, everyone. I thank the President of WAA for the opportunity to propose the vote of thanks. I thank the President of WAA for conducting the lecture series in respect of preparing for the APP exam in respect of minor acts. And I am very overwhelmed with the two young speakers, and I didn't expect this. They would touch our hearts with their proper preparation in the with the subject in respect of the minor acts. And also they have gone, the two speakers especially Nandini Priyadashini, who are with the topic of Tamil Nadu Prohibition Act 1937, and Advocate Priyanka Jodi in respect of Tamil Nadu Prohibition of Harassment of Women Act 1998. And they both speakers, they have gone through each and every minute details in the acts, that they dealt with the origin, object, specifications, punishments, amendments, and also along with the case laws. And both of them, they led us through the minor acts without even taking our books, that each and minors which we were so interesting questioning them. So I never had seen so much participants putting so many questions to the speakers, and also the speakers are so well prepared that they were giving the answers back. And I wish them to come up with more speaks like this in the future, and we expect that you both should come up. And also they are also members, and they were so active also. And also I thank Nandini Priyadashini. She has handed over the repeated and probable questions for the ABB along with the key answers. So that is being circulated in our association. So who are all interested in preparing for the two minor acts, they can get the questionnaires from them. And also if they have any doubts in respect of these two acts, you can everyone can contact them, because they both are become well versed in the two minor acts. And also I thank the presidents once again to bring more youngsters, to encourage more youngsters. Both I have prepared the questionnaires along with the key answers. And also I asked the president and the secretary of WAA to encourage more youngsters to come up, so that in future we need not go and look for other speakers from outside. And I also asked the other participants also to come up like them. I thank you once again. Thank you so much.